ரேடியோ கோத்தகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஸ்னேகா. இன்றைக்கும் நம்ம காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் காலநிலை மாற்றத்திலிருந்து நம்மளுடைய சமுதாயத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வரலாம், எப்படி ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்துகளும் மக்களும் இணைந்து மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நாடகம் வாயிலாக மக்களாபுரம் டைரிஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்காக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கு பகுதி 7வது இணைந்திருக்கும். இன்னைக்கு எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னைத்தானே கட்டமைத்துக் கொள்கிற கிராமம், தன்னிறைவு பெற்ற உள்கட்டமைப்பு, எப்படி தன்னைத்தானே அந்த கிராமம் மாற்றிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க கூட நாங்கள் ஆர்ஜே ஸ்னேகா மற்றும் ஆர்ஜே அனுஷாவும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கும். இந்த நிகழ்ச்சியை வழங்குவது ரேடியோ கோத்தகிரி, இணைந்து வழங்குவோம் ஸ்மார்ட். காலம் எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆறுகள் பாதைகளை மாத்துது, பருவங்கள் புதிய தாளத்தை காண்பிக்குது, மக்களுடைய வழிகள் கூட உருவாகுது. ஆனால் சில விஷயங்கள், சில பழக்க வழக்கங்கள், சில கட்டமைப்பு அந்த மாற்றத்தை எதிர்க்குது. அது மட்டும் இல்லாமல் சரியாக சொல்லணும் அப்படின்னா, மாற்றம் ஒருபோதுமே எளிதானது இல்லை. நம்ம எப்போ நம்பியதை கற்றுக்கொள்றது, நிறுத்துறது, பழக்கமானவற்றை கேள்வி கேட்கறது, இன்னும் நிரூபிக்கப்படாத ஒன்றில் நம்பிக்கை வைக்கிறது, இதற்கு கோருது. மக்களாபுரம் போன்ற ஒரு இடத்தில் பாரம்பரியம் செங்கல் மற்றும் மண் வழியாக ஊடுருவி செல்லும் இடத்தில் இந்த மாற்றம் இன்னும் சவாலானதாக தான் மாறுது. ஆனா அப்பப்போ இருக்கிறத தாண்டி பார்த்து என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கனவு காணும் ஒருத்தர் இருக்கிறாங்க. சில சமயங்கள்ல அந்த நபர் இது விட்டுவிட வேண்டிய நேரம், மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டிய நேரம், வரலாற்றை அழிக்க அல்ல, ஆனால் எதிர்காலத்திற்கான இடத்தை உருவாக்குவதற்கான நேரம்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய தலைவி சத்தியவதி பல விஷயங்கள்ல மீள்தன்மை, பொறுமை மற்றும் உறுதியான தன்மை கொண்டவங்களாகவும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவள் முற்றிலும் வேறொருத்தியாக இருக்கிறாங்க. மேலும் மக்களாபுரத்தினுடைய காற்றில் தொடங்குற கேள்விகளுடைய மாற்றம் வருதா அப்படிங்கிறது இல்லை, எவ்வளவு ஆழமாக ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறது தான். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம கிராமத்துல என்ன நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டீங்களா? நாம சொல்றது என்னன்னா, இது மாதிரியான ஒரு அடி எடுத்து வைக்க தைரியம், உண்மையான தைரியம் வேணும். ஆனா சத்தியவதி தெரிஞ்சுக்கிட்டா இது இதுவரைக்கும் எடுத்த முடிவிலேயே ரொம்பவே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும்னு நான் உண்மையிலேயே நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, பெரிய அடி இவ்ளோ தைரியமா நீங்க அடுத்த நடவடிக்கையை மேற்கொண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்களை வரவேற்கணும்னு நீங்க நினைக்கலையா? ஓ, நான் எப்படி மறந்தேன். இந்த செய்தியை கேட்டதுலேருந்து என்னுடைய மனம் சுத்திட்டே இருக்கு. மக்களாபுரம் டைரிஸ் மற்றொரு அத்தியாயத்தை படிக்கும் எங்களுடைய அன்பான நேயர் அனைவரையுமே அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க சத்தியவதி பஞ்சாயத்து பலனை புதுப்பிக்க முடிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஏன், என்னாச்சு? பஞ்சாயத்து பவன்ல என்ன பிரச்சனை? அங்க என்ன திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது? முதல் கூட்டம் அந்த கூரையின் கீழே தான் நடந்துச்சு. ஏன், தேர்தல்கள்ல வாக்கு எண்ணிக்கை கூட நாங்க அங்கதான் பண்ணுவோம். அவங்க எதுக்கு இதுல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? மூச்சு வாங்குங்க, ஆரம்பத்திலிருந்தே அதை நான் சொல்றேன். கடந்த வாரம் சத்தியவதி பஞ்சாயத்து தலைமைத்துவ ஃபெல்லோஷிப் ஒரு பகுதியாக தெலுங்கானாவில் இருக்கிற காம்பிராய் பேட்டை கிராமத்துக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. அங்க அசாதாரணமான ஒன்றை அவ கவனிச்சான். அவங்க அரசாங்கத்தினுடைய உதவிக்காக காத்திருக்கல, ஆனா திட்டங்கள், நிதிகள் மற்றும் அதனுடைய சொந்த மக்களுடைய முயற்சியை பயன்படுத்தி தங்களை வளர்த்து கொண்ட ஒரு கிராமமாக அது இருந்துச்சு. ஒவ்வொரு வார்டிலையும் சாலைகள், ஒரு டிஜிட்டல் பஞ்சாயத்து அலுவலகம், நல்லா பொருத்தப்பட்டிருந்த அங்கன்வாடி, ஒரு செயல்பாட்டு துணை சுகாதார மையம், இப்படி அனைத்து மக்களாலும் மக்களுக்காக நடத்தப்பட்டுட்டு இருந்துச்சு. அது எனக்கு தன்னிறைவு அடைந்த கிராமம் போல தெரியுது. சரியாக சொல்றீங்க. தன்னிறைவு பெற்ற கிராமம் அப்படின்னா என்னன்னு தெரியாத நம்மளுடைய நேயர்களுக்கு சுத்தமான தண்ணீர், நல்ல பள்ளி, வேலை செய்யும் கழிப்பறை, மின்சாரம், சாலைகள், சுகாதார பராமரிப்பு, இந்த மாதிரியான அத்தியாவசிய சேவைகளை ஆடம்பரமாக இல்லாத ஒரு கிராமம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதுதான் விதிமுறை. சிறந்த பகுதி. மாவட்ட அலுவலகத்திலிருந்து யாராச்சும் ஒருவர் வளர்ச்சியை ஒப்புதல் அளிக்க மக்கள் காத்திருக்கிறது இல்லை. அவங்க அதை திட்டமிடுறாங்க, செயல்படுத்துறாங்க, தாங்களாகவே பராமரிக்கவும் செய்யறாங்க. அப்படின்னா நீங்க சொல்றீங்க சத்தியவதியும் மக்களாபுரத்தை மக்களாபுரமாகவே மாத்தணும் அப்படின்னு? நிச்சயமா சொல்லணும். இதை யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமம் தன்னிறைவு அடையாத போது அதோட மக்கள் அன்றாடம் சந்திக்கிற சவால்களை கெடுக்குது. மிக உடனடியான பிரச்சனை அடிப்படை சேவைகள் இல்லாம இருக்கிறது, சுகாதாரம், கல்வி, சுத்தமான தண்ணீர்,
உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கிராமத்துல துணை சுகாதார மையம் எதுவும் செயல்படாதப்போ சின்ன சின்ன நோய்கள் கூட ஆபத்தாயிரும். கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையை அடைய பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியிருக்கும். அது தீவிர சிகிச்சையை தாமதப்படுத்தும். அதே மாதிரி நல்லா பராமரிக்கப்படுற பள்ளி கட்டடம் இல்லாதப்போ குழந்தைகள் இருண்ட மற்றும் காற்றோட்டம் இல்லாத வகுப்பறைகள்ல படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இது அவங்களுடைய கற்றலுடைய பாதிப்பை மட்டும் இல்லாம பள்ளியை விட்டு வெளியேறவும் வாய்ப்பு இருக்கு. போதுமான சாலை இல்லாம இருக்கிறது, மழைக்காலங்கள்ல கிராமத்துல சில பகுதிகள்ல முற்றிலுமா துண்டிக்கப்படுது. குழந்தைகள் பள்ளிக்கு போறதே இல்லை. விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை கொண்டு செல்ல சிரமப்படுறாங்க. முறையான வடிகால் வசதிகள் இல்லாம இருக்கிறது. திறந்த வெளிகள்ல கழிவுநீர் தேங்கி கொசுக்களை ஈர்த்து டெங்கு, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான நோய்களையும் பரப்புது. பஞ்சாயத்து அலுவலகம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் சமூக கழிப்பறை மாதிரியான பொது கட்டிடங்கள் மோசமான கட்டப்பட்டாலோ இல்ல செயல்படுத்துறதுனாலயோ மக்கள் உள்ளூர் நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை இழக்கிறாங்க. கூட்டங்கள்ல பங்கேற்கிறதையோ இல்ல சேவைகளை பயன்படுத்துறதையோ அவங்க நிறுத்துறாங்க. இதனால குடிமக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையே இடைவெளி அதிகரிக்குது. இந்த குறைபாடுகளுடைய சுமைகள் அணுகக்கூடிய உள்கட்டமைப்பை அதிகம் நம்பி இருக்கிற மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மீதுதான் அதிகமா விழுது. அதனால தன்னிறைவு இல்லாம கிராம வெளிப்புற நிறுவனங்கள்ல மெதுவான மேலிருந்து கீழ் நோக்கிய தீர்வுகளை சார்ந்திருக்கு. நிதி விடுவிப்புல தாமதம், உரிமை இல்லாம இருக்கிறது மற்றும் குறைந்தபட்ச சமூக பங்கேற்பு, இது எல்லாமே சிறிய பழுதுபார்ப்பை கூட அதிகாரத்துவ போராக மாற்றுது. காலப்போக்குல இது விரக்தி, அக்கறை இல்லாம இருக்கிறது, உதவியற்ற தன்மையை உருவாக்குது. நீண்ட கால தொலைநோக்கு மற்றும் உள்ளூர் திட்டமிடல் இல்லாத நிலையில கிராமம் முன்னேற போராடுது. அது உயிர் வாழ்குது, ஆனா அது செழிக்கவும் இல்லை. ஒரு கிராமம் தன்னிறைவு பெறுவது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவு தெளிவா விளக்கி சொல்லும் போது ஒருத்தரால எப்படி இதை தவிர்க்க முடியும்? சத்தியவதி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எப்படி முன்னோக்கி எடுத்துட்டு போறதுக்கான திட்டங்களை வகுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இப்ப விளக்கி சொல்லுங்க. அவங்க தலைமையில கீழ் பஞ்சாயத்து ஏற்கனவே ஒரு மேம்படுத்தப்பட்ட திட்டத்தை உருவாக்கி இருக்கு. அவங்களுடைய முதல் படி தற்போது இருக்கிற பஞ்சாயத்து அலுவலகத்தை நவீன பல்நோக்கு கட்டமைப்பால மாற்றுறதுதான். அலுவலகங்கள் மட்டும் இல்லாம டிஜிட்டல் நூலகம், இளைஞர் வள மையம், கூட்டங்கள், பட்டறைகளுக்கான சமூக கூடம் கூட இதுல அடங்கி இருக்கு. அது லட்சியமானது. மத்த உள்கட்டமைப்புகளை பத்தி என்ன? அவங்க அடுத்து என்ன திட்டம் போட்டிருக்காங்க? தன்னிறைவு சரிபார்ப்பு பட்டியல்ல இருந்து பஞ்சாயத்து முக்கிய பகுதிகளை அடையாளம் காட்டுது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய அங்கன்வாடி மையங்கள்ல பலவற்றில சுத்தமான குடிநீர் இல்லைன்னா சரியான கழிப்பறைகள் எதுவுமே இல்லை. 15வது நிதி ஆணைய மானியங்கள் மற்றும் ஜல்ஜீவன் மிஷன் கீழே அவர்கள் ஓடும் குழாய்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்ற கழிப்பறைகளை நிறுவறாங்க. வார்டு 5ல இருக்கிற பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லை. இப்போ மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தின் மூலம் ஒண்ணு கட்டப்பட்டுட்டும் இருக்கு. துணை சுகாதார மையத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர போறதாக கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா, அது ஒரு பேய் கட்டடமா மாறிடுச்சு. இப்போ படுகைகள், திரைசீலைகள், நிழலான காத்திருப்பு பகுதி மற்றும் வாரத்திற்கு 2 முறை வருகை தர துணை செவிலியர் மற்றும் மருத்துவச்சி ஆகியோர் இங்கு வராங்க. தடுப்பூசி போட மக்கள் 12 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு முறை மட்டுமே சரி செய்யக்கூடியதும் இல்லை அப்படிங்கறத உறுதிப்படுத்த அவங்க NRHM போன்ற திட்டங்களையும் பயன்படுத்துறாங்க. இந்த புதிய மாடல் எல்லாத்தையுமே உள்ளடக்கினதாக இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. அதே போல பாலின நட்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எளிமையாக அணுகக்கூடிய வகையில அமைக்கப்படக்கூடிய கட்டிடங்கள், இந்த மாதிரியான பேச்சும் அதுல இடம்பெற்றிருக்கு. பொது இடங்கள்ல சாய்வு தளங்கள், கழிப்பறைகள்ல கைப்பிடிகள், இந்த மாதிரியான புதுமையான அம்சங்கள் பலவும் இதுல இடம்பெற்றிருக்கு. நிச்சயமா பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் குழந்தைகள் கடுமையான வெயில்ல பேருந்துகளுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியத்தை தவிர்க்க முக்கியமான சாலையின் பக்கத்துல சிறிய போக்குவரத்து தங்குமிடத்தை கூட அவங்க கட்டி இருக்காங்க. இது சின்ன விஷயங்கள், ஆனா ஒரு கிராமத்தினுடைய சுவாசத்தை அது மாத்துது. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. தன்னிறைவான உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது வெறும் புதிய விஷயங்களை உருவாக்குறது மட்டும் கிடையாது, சிறப்பாக கட்டுமானங்களை கட்டுவதும் சேர்த்து தான்.
அங்கன்வாடியில தண்ணி எந்த நேரமும் கிடைக்கிறத உறுதி செய்யறதும், பள்ளிகள்ல இருக்கக்கூடிய கழிப்பறைகள் சுகாதாரமான முறையில இருக்குதா அப்படிங்கறத உறுதி செய்யறதும் இதனுடைய முக்கியமான கடமையாக இருக்கு. பஞ்சாயத்து அலுவலகங்கள் அப்படிங்கிறது வெறும் உட்கார்ற இடம் மட்டும் கிடையாது, வேலை செய்வதற்கான ஒரு கண்ணியமான இடம். சரியா சொன்னா, மக்கள் தங்களுடைய சுற்றுப்புறங்களை தங்கள் மதிப்பை பிரதிபலிக்க பார்க்கும்போது கண்ணியம் தொடங்குது. நிச்சயமா மக்களாபுரம் கிராமம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கிராமமுமே தன்னிறைவு பெற்று வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஆமா, அதற்காக நம்பிக்கையோட இருங்க. அடுத்த முறை வரும் வரை நம்பிக்கையோட காத்திருங்க, ஆர்வமா இருங்க. நினைவில் கொள்ளுங்க, மாற்றம் நம்மிடமிருந்து தான் தொடங்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கு எந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்ற கிராமத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த மாதிரி செயல்படுத்துறதுக்கு நீங்களும் மக்களை ஊக்குவிக்கவும் ஆரம்பிங்க. நம்ம இதே மாதிரி அடுத்த மக்களாபுரம் டைரிஸ் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா மற்றும் ஆர்ஜே அனுஷா.